adding new book to the entrepreneur series. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற ட்ரீம் இல்லாதவங்களும் ரீட் பண்ணலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கவங்களும் ரீட் பண்ணலாம். மெயினாக பீப்புள் தானாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற தாட் உள்ளவங்க பட் ஆக்ஷன் எடுக்காதவங்க தான் டார்கெட் ஆடியன்ஸ். இந்த வீடியோவில் ஜேசன் ஃப்ரைட் அண்ட் டேவிட் எழுதின ரீவொர்க் புக் பற்றி பார்க்கலாம். இந்த புக்கை கேட்டகரிஸாக பிரித்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண என்ன தேவைங்கிற கேட்டகரியிலிருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கல்ச்சர் டெவலப்மெண்ட் பண்ணுற கேட்டகரி வரை சிம்பிளாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி டேக் டவுன். ரியல் வேர்ல்டில் இதெல்லாம் ஒர்க் ஆகுதுப்பா. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் மோஸ்ட் ஆஃபன் கேட்பீங்க நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் ஐடியா சொல்லும்போது. ஆக்சுவலி சொசைட்டி இஸ் நாட் ரெடி ஃபார் ஆர் கேப்பபிள் ஆஃப் சேஞ்ச், ஸோ ஜஸ்ட் இக்னோர் த ரியல் வேர்ல்ட். உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத திங்ஸையும் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னா ரைட்டிங் எ பிளான் இஸ் த பெஸ்ட் ஒன். பிளான் பண்ணுறத பிளான் பண்ணுறோன்னு சொல்லாமல் கெஸ் பண்ணுறோன்னு சொல்லலாமே. பிஸ்னஸ் பிளான்ஸை பிஸ்னஸ் கெஸஸ்னும் ஃபினான்ஷியல் பிளான்ஸை ஃபினான்ஷியல் கெஸஸ்னும். அண்ட் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம்ல நெக்ஸ்ட் கோல் எக்ஸ்பான்ஷனாக தான் இருக்கும். பட் ஆத்தர் ரைட் சைஸ் ஃபைண்ட் பண்ணி அங்கேயே இருக்கிறதுல வாட்ஸ் ராங்னு கேட்குறாரு. ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிளாகவும் சஸ்டைனபிளாகவும் இருக்கிறப்ப பிக் ஸ்மால்னு பார்க்காம தே ஷுட் ஃபீல் ப்ரௌட். ஃபேன்சி வேர்டான ஆண்டர்பிரினர்ஸை எலிமினேட் பண்ணி ஜஸ்ட் ரீப்ளேஸ் வித் த வேர்ட் ஸ்டார்டர்ஸ். ஒரு நியூ பிஸ்னஸ் தொடங்குறவங்க ஸ்டார்டர் தான். இதுக்கு MBA டிகிரியோ ஃபேன்சி ஷூட்டோ தேவையில்லை. உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும், டச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் அண்ட் ஒரு லிட்டில் புஷ் இருந்தால் போதும், யூல் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். செகண்ட் கேட்டகரி கோ. கஸ்டமர் சொல்லணும் இந்த திங் வந்ததுக்கப்புறம் என்னோட லைஃபே பெட்டர் ஆகிருச்சுன்னு. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஆர் செஞ்சுட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணீங்கன்னா பீப்புள் நோட்டீஸ் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஈஸி அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் வே ஒன்று தான். அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் நீங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணணும். அண்ட் டைம் இல்லை இதை பண்ணுறதுக்கலான்னு சொல்கிறது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்கியூஸ் தான். வென் யூ வாண்ட் சம்திங் பேட்லி, டைம் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அவுட் சைட் மணி எப்பவும் கம்மியாகவே வாங்க சொல்கிறாங்க. அவுட் சைட் மணி இஸ் பிளான் Z. எதனாலன்னு பார்த்தா நம்ம பிஸ்னஸில் கண்ட்ரோல் இழந்துருவோம். இன்வெஸ்டர் அவங்க மணியை கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் நடுவில் மணி ரன் அவுட் ஆகிருச்சுன்னா தென் அகைன் அவுட் சைடில் கேட்போம். ஸ்பெண்டிங் அதர் பீப்புள்ஸ் மணி இஸ் அடிக்டிவ். நெக்ஸ்ட்டு நம்ம நினைக்கிறத காட்டிலும் மணி ஆகட்டும், பீப்புள் ஆகட்டும், ஒர்க் ஸ்பேஸ் ஆகட்டும் கம்மியாக தான் தேவைப்படுமா. தேர்ட் கேட்டகரி ப்ராக்ரஸ். நீங்கள் நிறைய செய்யணும்னு நினைப்பீங்க பட் தேவையானதை மட்டும் செஞ்சால் போதும். டைரக்டர்ஸ் குட் சீன்ஸை கட் பண்ணுவாங்க டு மேக் அ கிரேட் மூவி. ரைட்டர்ஸ் குட் பேஜஸை எலிமினேட் பண்ணுவாங்க டு மேக் அ கிரேட் புக். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் கெட் பெட்டர் ஆஸ் தே கெட் ஷார்ட்டர். ஒரு ப்ராப்ளம் வர்றப்ப டெசிஷன்ஸை போஸ்ட்போன் பண்ணாதீங்க, கமிட் டு மேக்கிங் டெசிஷன்ஸ். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க, டிசைட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். அண்ட் ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகிறப்ப அந்த ப்ராப்ளம்க்கு மோராக கான்சென்ட்ரேட் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். மோர் பீப்புள், மோர் டைம் அண்ட் மோர் மணி. இதனால ப்ராப்ளம் இன்னும் பிக்கராக தான் ஆகுதுன்னு சொல்கிறாரு ஆத்தர். ஸோ டூ ஆப்போசிட், அதாவது கட் பேக், டூ லெஸ். ஃபோர்த் கேட்டகரி ப்ரொடக்டிவிட்டி. நீங்கள் பண்ணுற ஒர்க் ரியலி மேட்டர்ஸாங்கிறத ஃபைன் பண்ண ஆஸ் திங்ஸ் திஸ் டு யோர் செல்ஃப். ஏன் இதை பண்ணுறோம், என்ன பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஃபைன் பண்ணுறோம், இதை ஆக்சுவலி யூஸ்ஃபுல் ப்ராடக்டா, வேல்யூ ஆட் பண்ணுதா, ரியலி வர்த் இட்டா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். நடுவில் இருக்க மீட்டிங்ஸ் தான் வேர்ஸ்ட் இன்டரப்ஷன். உங்கள் மீட்டிங்கை ப்ரொடக்டிவாக இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. டைமர் செட் பண்ணுங்க. when it rings, மீட்டிங் ஓவர். ரொம்ப கம்மி பீப்புளை இன்வைட் பண்ணுங்க. கிளியர் அஜெண்டா இருக்கணும். ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. எண்ட் ஆஃப் த மீட்டிங்கில் சொல்யூஷன் கெஸ் பண்ணுங்க அண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு பர்சன் நிர்ணயிங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு திங் எவ்வளோ நாளில் முடியுங்கிற எஸ்டிமேஷன் இல்லாதப்ப அதை ஸ்மாலர் திங்ஸாக பிரேக் பண்ணுங்க. லைக் ஒரு 12 வீக் ப்ராஜெக்டை 12 1 வீக் ப்ராஜெக்ட் மாதிரி. ஃபிஃப்த் கேட்டகரி காம்படிட்டர்ஸ். பிஸ்னஸ் அரேனால காப்பிங்கிறது இட்ஸ் அ ஃபார்முலா ஆஃப் ஃபெயிலியர். காம்படிட்டர் இப்போ என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு ஃபோக்கஸை காம்படிட்டர் மேலே வைக்காம உங்கள் பிஸ்னஸில் வைக்கணும். சிக்ஸ்த் கேட்டகரி ப்ரமோஷன். ஸ்டார்ட் பண்ணோம்ல உங்களை யாருக்கும் தெரியாது. ஜஸ்ட் பி ஹாப்பி, யூர் இன் ஷேடோஸ். இந்த டைமை நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணவும், ரேண்டம் ஐடியாஸ் டெஸ்ட் பண்ணவும், நியூ திங்ஸ் ட்ரை பண்ணவும் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஆடியன்ஸை பில்ட் பண்ணுங்க.
நீங்க பண்ற விஷயங்கள் எழுதியோ பேசியோ பிளாகாவோ ட்வீட்டாவோ வீடியோஸாவோ பீப்புள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்றனால லாயல் ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. அண்ட் உங்க ஃபிளாஸ் அண்ட் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் காட்ட பயப்படாதீங்க. மக்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் எப்போ ஒன்றும் ஆகாததுன்னு தெரிஞ்சும் வாடி போற ரியல் ஃப்ளவர்ஸ் தான் பிடிக்கும். 7th கேட்டகரி ஹைரிங். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எல்லா வேலையையும் நீங்க பாருங்க. ஃபர்தரா ஒர்க் பிரிச்சு தாங்க. பிகாஸ் நீங்க உங்க பிசினஸ்ல எல்லா ஆஸ்பெக்டையும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அண்ட் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வர்றப்ப யூ நோ ஹவு டு சால்வ் இட். ரெஸ்யூமேஸ்ங்கிறது ஜஸ்ட் எக்ஸாக்ரேஷன்ஸ். நீங்க ஹையர் பண்ற கேண்டிடேட் உங்க கம்பெனி பத்தியும் உங்க கம்பெனி ப்ராடக்ட்ஸ் பத்தியும் உங்க கஸ்டமர்ஸ் பத்தியும் அண்ட் உங்களை பத்தியும் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்ட் மார்க்ஸ் ஆர் ஜிபிஎஸ் பேஸ் பண்ணி எடுக்காம டேலண்ட் அண்ட் லேர்ன் பண்ற கியூரியஸ்னஸ் பார்த்து கேண்டிடேட் ஹையர் பண்ணுங்க. அண்ட் ஜியாகிரபி டசன்ட் மேட்டர். ஸோ டேலண்டட் பீப்புளை இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் லொகேஷன் ஹையர் பண்ணுங்க. 8th கேட்டகரி டேமேஜ் கண்ட்ரோல். உங்க கம்பெனியில பேடா நடக்கிறப்ப இன்ஃபார்ம் கஸ்டமர்ஸ். இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு ஈஸியா எந்த இஷ்யூனாலும் தெரிய வந்துடும். ஸோ ஓன் யா பேட் நியூஸ். அண்ட் ஃபைனல் கேட்டகரி கல்ச்சர். கல்ச்சருங்கிறது நீங்க கிரியேட் பண்றது இல்ல, உங்க கன்சிஸ்டன்ட் பிஹேவியர் இன் பிசினஸோட பை ப்ராடக்ட் தான் கல்ச்சர். கல்ச்சர் இஸ் ஆக்ஷன், நாட் வேர்ட்ஸ். இன் லாட் ஆஃப் கம்பெனிஸ் எம்ப்ளாயீஸ் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மேனேஜர் கேட்டு தான் டிசிஷன் எடுக்கணும். இந்த பாஸ் வர்சஸ் ஒர்க்கர் ரிலேஷன்ஷிப்ல ட்ரஸ்ட் சுத்தமா இல்லை. அண்ட் திஸ் ஷுட் சேஞ்ச். அண்ட் ஆல்சோ எம்ப்ளாயீஸ் don't need more hours, they need better hours for working. Then ASAP is poisonous. தேவையான எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல மட்டும் யூஸ் as soon as possible. இதுவரை ஃபுல்லா வீடியோ பார்த்த மக்களே, தேங்க்யூ ஸோ மச். And if you are one who is willing to start a business, my hearty wishes for your start and your growth. Thank you.